இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கிருபையாய் காண செய்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் தெரிந்து பழகின கர்த்தருடைய வார்த்தை இது. எசேக்கியேலை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அந்த எலும்புகளின் அருகே நடக்க பண்ணினார். இந்த எலும்புகள் எப்படி இருந்ததா? மகா திரளாய் இருக்கிறது, அது மிகவும் உலர்ந்ததா இருக்கிறது. அதாவது உயிர் இல்லாம மடிந்து இருக்கிற ஒரு அனுபவம். இந்த எலும்புகளின் ஆரம்பமே இப்படியா என்று கேட்டால் இல்லை. அதற்கு ஒரு நாள் உயிர் இருந்தது. அந்த உயிர் பிரிந்து மட்கி அதன் பிறகு அது உலர்ந்து போய் கிடக்கிறது. அந்த பள்ளத்தாக்கிலே எசேக்கியேலை கர்த்தர் கொண்டு போய் நிறுத்தி அதன் அருகே அவனை நடக்க பண்ணினார். எந்த பள்ளத்தாக்கிலே யாருக்கு நடக்க முடியாம மடிந்து உலர்ந்து போய் கிடக்கிறார்களோ அது நடுவிலே இந்த எசேக்கியேலை கர்த்தர் நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, நாம் நடக்கிற பாதையில நடக்க முடியாம மடிந்தவர்கள் உண்டு, உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போனவர்கள் உண்டு. அதன் நடுவிலே அதன் அருகிலே இன்னைக்கு நாம நிக்கிறோம், நடக்கிறோம்னா அதற்கு காரணம் நம்முடைய திராணியோ நம்முடைய திறமையோ ஒன்றும் கிடையாது. நம் மேல கர்த்தர் வைத்த அவருடைய கரம். நம்முடைய வாழ்க்கையும் இதே போல உலர்ந்து போயிருக்க வேண்டியது, ஒன்றுமில்லாமல் போயிருக்க வேண்டியது. ஆனாலும் இன்னைக்கு நாம நிற்கிறோம், இன்னைக்கு நாம நடக்கிறோம்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், மறவாதிருங்கள். அவருடைய தயவுள்ள கரம் நம் மேல இருப்பதினால் மட்டுமே. எந்த பள்ளத்தாக்கிலே எலும்புகள் உலர்ந்து கிடக்கிறதோ அதே பள்ளத்தாக்கில தான் எசேக்கியேலை கொண்டு போய் நிறுத்துகிறார். எதற்கு தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை உலர்ந்து ஒன்றுமில்லாமல் போவதற்கா? நிச்சயமாய் அல்ல, மாறாக அதிலே நிறுத்தி அவனை நடக்க பண்ணுவதற்கு. சில சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார், சில பாதையிலே கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். அது நமக்கு பள்ளத்தாக்காய் காணப்படலாம். ஆனால் நம்மை கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை நடத்துவார். இதை மறந்து விடக்கூடாது. இதே பாதையில நிற்க முடியாம, நடக்க முடியாம, ஃபேஸ் பண்ண முடியாம, எதிர்கொள்ள முடியாமல் மடிந்தவர்கள் ஏராளம் ஏராளம் பேர். அவர்கள் யாரும் நம்மை விட பாவிகளும் கிடையாது, நாம யாரும் அவர்களை விட பரிசுத்தவான்களும் கிடையாது. ஒன்றை மட்டும் சொல்ல முடியும், என்னால நிற்க முடியல, கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். என்னை நிற்க பண்ணினவர் என்னை நடத்துவார், என்னை நிச்சயம் நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு முன் செல்லுவோம். நம்மை இந்த நாளை காண செய்திருக்கிறார். நேற்றை கண்ட அநேகர் இன்று காணவில்லை தெரியுமா? ஆமென். நம்ம மேல கர்த்தர் கிருபை வைத்து இந்த நாளை காண பண்ணியிருக்கிறார். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில எப்படி நிக்கிறேனே தெரியலன்னு பல நேரத்துல தோண்டலாம். அவர் நிக்க வச்சிருக்கிறார். கிருபையினால் ஜீவனோடு இருக்கிறோம். இதை மட்டும் மறந்து விடாதுங்கள். நிற்க பண்ணினவர் நிச்சயம் நடத்துவார், வாழ்ந்திருக்க செய்வார். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆமென் கிருபை கோர்ந்து நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அப்பா, மடிந்த எத்தனையோ பேர் கூட்டத்துல நாங்களும் என்றோ மடிந்து போயிருக்க வேண்டியவர்கள். ஆனா எங்களை நீங்க நிக்க பண்ணுறீங்க, நீங்க நடத்துறீங்க. உங்க கிருபையினால, உங்க தயவுனால, எங்க மேல வச்ச உங்க தயவுள்ள கரத்தினால மட்டும்தான் நாங்க நிக்கிறோம், நடக்கிறோம், வாழ்றோம்ப்பா. இந்த நன்றி உணர்வு என்றென்றும் எங்களுக்கு காணப்பட அனுகிரகம் செய்யும். நீங்க நிக்க பண்றீங்க, நீங்க நடத்துங்கப்பா. நீங்க நடத்துனா எந்த பள்ளத்தாக்கிலும் எங்களால நடக்க முடியும், எந்த பாதையும் எங்களால கடக்க முடியும். காரணம், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன்.
நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.